பகுதிகளில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருக்கும் 60 பேரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் 150 ராணுவ வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், இந்த தேடுதல் பணியில் என்னென்ன அம்சங்கள் அந்த தேடுதல் பணிக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன? எவ்வளவு பேர் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். இது ஒரு விரிவான ஒரு தேடுதல் பணியாக தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது இந்திய ராணுவம், இந்தோ திபெத் பாதுகாப்பு படையினர் மற்றும் SDRF, NDRF என்று அனைத்து விதமான துறை சேர்ந்த வீரர்களையும் பயன்படுத்தி இந்த மீட்பு பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதுவரை அதிகாரப்பூர்வமாக NDRF தரப்பிலிருந்து இதுவரை சுமார் 4 பேர் உயிரிழந்திருப்பது அவர்கள் உறுதி செய்திருக்கின்றனர். அதே போல 50க்கும் மேற்பட்டோர் தற்போது வரை காணவில்லை என்ற தகவலும் வெளியாகிருக்கிறது. இன்னும் மிக முக்கியமாக நேற்று நடந்த அந்த நிலச்சரிவில் ஒரு ராணுவ நிலையிலும் இந்த நிலச்சரிவானது நடைபெற்றிருக்கிறது. இதில் 11 ராணுவத்தினர் தற்போது வரை காணவில்லை. அவர்களை தேடும் பணியும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்றே இந்திய விமானப்படைக்கு சொந்தமான அந்த ஹெலிகாப்டர் மற்றும் விமானங்களை பயன்படுத்தி இந்த தேடுதல் பணி தொடங்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று மோசமான வானிலை காரணமாக இதுவரை ஹெலிகாப்டர் மற்றும் இந்த விமானங்களை பயன்படுத்தவில்லை. இன்று அந்த வானிலை சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஹெலிகாப்டர் மற்றும் விமானங்களை பயன்படுத்தி தேடுதல் பணிகளானது நடைபெறும். தற்போது பல்வேறு இடங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவுகள் மற்றும் அந்த சாலையை மூடியிருக்கக்கூடிய அந்த பாறைகளை அகற்றும் பணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று நடந்த அந்த திராலி என்ற பகுதியிலும் இந்த மீட்பு பணிகள் தற்போது முழு வீச்சில் தற்போது நடைபெற்றிருப்பதாகத்தான் NDRF அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி முகிலன்.